நேயர்களுக்கு எனதினிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்மளுடைய மேச ராசிக்காரங்க தைரியம், வேகம், தலைமைத்தன்மை நிறைந்தவங்களா இருக்காங்க. இவங்க இயற்கையிலேயே தலைவர்களா இருக்கணும்னு விரும்புவாங்க. எந்த சூழ்நிலையிலும் முன்வந்து இவங்க செயல்படுவாங்க. நான் முதலில் என்ற மனப்பாங்கு இவங்க கிட்ட இருக்கும். பயம் என்ற ஒன்று இவங்களுக்கு ரொம்பவும் கம்மியாதாங்க இருக்கும். இவங்க மிகவும் நேர்மையானவங்க. மனசுல என்ன இருக்குதோ அதை நேரடியா சொல்லுவாங்க இவங்க. அதனால சில சமயம் கடுமையா தோன்றலாம், ஆனா உள்ளுக்குள்ள நல்ல மனசு கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. மேச ராசிக்காரங்க எப்போதுமே ஆற்றல் நிறைந்தவங்களா இருக்காங்க. ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவும் கடினம். புதிய சவால்கள், புதிய அனுபவங்கள், இதுதான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா கோபம் இவங்களுக்கு சீக்கிரமா வரும். அதே நேரத்துல கோபம் வேகமா மறைஞ்சு போயிரும். அதனால பொறுமைய வளர்த்து கொண்டா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிய நம்மளோட மேச ராசிக்காரங்கனால அடைய முடியுங்க. நம்மளுடைய மேச ராசியில பிறந்தவங்களுக்கு வரவிருக்கக்கூடிய 72 மணி நேரம் பொற்காலம். இவங்க எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துக்கள் பற்றி இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஏப்ரல் 14, 15, 16 தேதிகள்ல கிரக நிலைகளின் மாற்றங்கள், கவனமாக இருக்க வேண்டிய நபர்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஜோதிட சாஸ்திரப்படி மேச ராசி ராசிகள்ல முதல் ராசி. மேச ராசியில பிறந்தவங்க எதிலும் முதன்மையாக இருக்க நினைப்பாங்க. மற்றவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளா சென்று நிற்கும் தைரியம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. ஆனா இந்த நல்ல குணமே பல நேரங்கள்ல எதிரியாக மாறுது. ஏப்ரல் 14 முதல் மேச ராசிக்கு யோக காலம் உதயமாகுது. கிரகங்களின் அமைப்பு சாதகமா இருக்கிறதுனால தடைகள் விலகும். கடந்த கால கஷ்டங்கள், சவால்கள், பொருளாதார வீழ்ச்சி, துரோகங்கள், மன அமைதி இழப்பு போன்றவற்றை கடந்து வந்திருந்தாலும் தன்னம்பிக்கை மற்றும் பொறுமையால ஒரு பெரிய யோக இடத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க. சிந்திய கண்ணீரும் இழந்த வாய்ப்புக்கும் பல மடங்கு லாபத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த பொற்காலம் திருப்பி தரப்போகுது. அவமானங்கள் வெற்றிக்கான ஏணியாக மாறுது. சொத்து பிரச்சனைகள் சாதகமாக முடியும். தடைபட்ட சுபகாரியங்கள் கைகூடும். புதிய தொழில் தொடங்கவோ இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தவோ இதுவே சிறந்த தருணமா இருக்கு. பணப்புழக்கம் அதிகரிக்கும். கடன்கள் வசூலாகும். நிதி உதவி கிடைக்கும். ஏப்ரல் 14 முதல் எழுச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க. யோக காலம் வரும்போது அஷ்டலட்சுமிகளும் வாசல் தேடி வருவாங்க. அதே சமயம் பொறாமை என்னும் இருள் சக்தியும் கூடவே வரும். மேச ராசிக்காரங்க மற்றவங்களை எளிதில் நம்பி விடுறாங்க. சா, கா ஆகிய எழுத்துக்களில் பெயர் தொடங்கும் நபர்களிடம் எச்சரிக்கையா இருக்கணும். இவங்க போலி நண்பர்கள், குறை சொல்பவர்கள், பேராசைக்காரர்கள், கோபக்காரர்கள் என 4 ரூபங்கள்ல அணுகி பொற்காலத்தை கெடுக்க முயற்சிப்பாங்க. புகழ்ச்சி பாடும் போலி நண்பர்கள் ரகசியங்களை தெரிந்து கொள்ள முயல்வாங்க. குறை சொல்பவர்கள் தன்னம்பிக்கையை உடைப்பாங்க. பேராசைக்காரர்கள் பணத்தை சுரண்ட பார்ப்பாங்க. கோபக்காரர்கள் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு தவறான முடிவுகளை நம்மளை எடுக்க வைப்பாங்க. வேலன் என்ற இளைஞனின் கதையை உதாரணமா கொண்டு இந்த 4 வகை மனிதர்களை எப்படி கையாள்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க. நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்க. 72 மணி நேர பொற்காலத்தை வெற்றிகரமா மாற்ற சில ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் பரிகாரங்கள் இருக்கு. ஏப்ரல் 14, 15, 16 தேதிகள்ல அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து வாசல்ல மஞ்சள் நீர் தெளிக்கணும். சிவப்பு நிற ஆடைகளை அணியணும். ஏப்ரல் 15 அன்று அம்மன் அல்லது முருகன் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். ஏழைகளுக்கு சிவப்பு நிற பழங்கள் அல்லது உணவு தானம் வழங்கணும். பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கணும். ஏப்ரல் 16 அன்னைக்கு குலதெய்வத்தை நினைச்சு எலுமிச்சை பழத்தை வாசல்ல அறுத்து போடணும். இந்த மௌனமும் விழிப்புணர்வும் உங்க வாழ்க்கையில தெளிவை உண்டாக்கும். உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்ற வைக்கிங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க.
ஒரு கிராமத்துல வேலன் என்ற இளைஞன் இருந்தான். அவ மேச ராசியில பிறந்தவன். மிகவும் தைரியசாலியா இருப்பான். அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவனா இவன் இருப்பான். ஆனா எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவான். அவனது கடந்த காலம் வறுமையாலும் உறவினர்களின் துரோகங்களாலும் நிறைந்திருந்தது. ஒரு நாள் ஒரு பெரியவர் அவரிடம் வந்து, ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய 3 தேதிகளும் உன் தலையெழுத்த மாத்தும் நாட்கள். ஆனா 4 உருவங்கள்ல உனக்கு சோதனை வரும், நிதானமா இரு அப்படின்னு எச்சரித்தாரு. அதே போல ஏப்ரல் 14ஆம் தேதி அவனது உறவினர் ஒருவர் வந்து, நீ பெரிய அறிவாளி, உன்னால எதையும் சாதிக்க முடியும், நீ ஒரு மாபெரும் வீரன் என்று புகழ்ந்து அவனது தொழில் ரகசியங்களை கேட்க முயற்சித்தாரு. வேலன் சுதாரிச்சு கொண்டு அந்த பெரியவர் சொன்ன எச்சரிக்கையை நினைவில் வைத்து எதையும் சொல்லாம புன்னகையோடு அங்கிருந்து விலகினான். அடுத்த நாள் ஏப்ரல் 15ஆம் தேதி ஒரு நண்பன் வந்து, குறுகிய காலத்துல பணக்காரன் ஆகலாம், என் திட்டத்துல சேரு, பணத்தை முதலீடு செய் என்று ஆசை காட்டினான். வேலன் குறுக்கு வழி வேண்டாம், உழைத்து முன்னேறுவது மட்டும்தான் நிரந்தரம் என்று மன உறுதியோடு மறுத்துட்டான். அதே நாள் மாலையில வேலனின் பழைய எதிரி ஒருவன் வந்து அவனை வேண்டுமென்றே தரக்குறைவாக பேசி அவனது குடும்பத்தையும் விமர்சித்து வம்புக்கு இழுத்தாங்க. வேலனுக்கு கோபம் உச்சிக்கு சென்றாலும் அந்த 3 நாட்கள் நிதானமாக இருக்க வேண்டும் என்ற பெரியவரின் எச்சரிக்கையை நினைவுக்கு வர அமைதியாக எந்த பதிவிலும் பேசாம அங்கிருந்து நகர்ந்தான். அந்த எதிரிக்கு வேலனோட அமைதி ஒரு பெரிய குழப்பத்தையும் பயத்தையும் கொடுத்துச்சு. அந்த 3 நாட்களும் அவன் காட்டிய பொறுமை மற்றும் அமைதியால ஏப்ரல் 17ஆம் தேதி அவன் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு அவனை தேடி வந்துச்சு. அவனுக்கு அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு பெரிய ஒப்பந்தம் கிடைத்தது. அவனது வறுமை நிரந்தரமா ஒழிஞ்சு போச்சு. அவன் மட்டும் அந்த 3 நாட்கள்ல கோபப்பட்டிருந்தா, பேராசப்பட்டிருந்தா அந்த மாபெரும் வாய்ப்பை அவன் நிரந்தரமா இழந்திருப்பான். வேலனை போலவே நீங்களும் இந்த ஏப்ரல் 14, 15, 16 தேதிகள்ல அமைதியா இருங்க. அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். மேசம் ராசிக்காரர்களே, உங்களுடைய ரகசியங்களை உங்களுக்குள்ள ரகசியமா வச்சுக்கோங்க. அப்பத்தான் உங்களோட வெற்றி உறுதியா உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உங்களுக்கு வீரியத்தை தருவாரு. ஆனா அந்த வீரியத்தை வேகமா பயன்படுத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்க அமைதியா இருந்தா மட்டும்தான் அந்த பிரபஞ்ச ஆற்றலை முழுமையா உள்வாங்க முடியும். மேச ராசியில பிறந்தவர்களே, இப்போது நாம இந்த பதிவின் மிக முக்கியமான இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த 72 மணி நேர பொற்காலத்தை நீங்க வெறும் அதிர்ஷ்டமா மட்டும் பார்க்காம அத உங்க வாழ்நாள் வெற்றியா மாற்ற சில பரிகாரங்களை நீங்க செய்யணும். இந்த பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். சக்தி வாய்ந்த பரிகாரங்களை இப்ப நான் சொல்ல போறேங்க. முதல்ல இந்த 3 நாட்களும் அதிகாலையில, அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது காலை 4 மணியில இருந்து 6 மணிக்குள்ள எழுந்து விடுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ராசிக்கு மிகப்பெரிய பலத்தை தருங்க. எழுந்த உடனே ஒரு செப்பு பாத்திரத்துல நீர் எடுத்து அதுல ஒரு சிட்டிகை மஞ்சள் கலந்து உங்க வாசல்ல தொளிக்கிறது உங்கள் வீட்டுக்கு நுழைய துடிக்கும் எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு அழிச்சிருங்க. மேச ராசிக்கு செவ்வாய் பகவான் அதிபதி அப்படிங்கறதால இந்த 3 நாட்களும் நீங்க சிவப்பு நிற ஆடைகளை அதிக அளவுல பயன்படுத்துங்க. உங்களை சுத்தி ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசத்தை நிச்சயமா உருவாக்குங்க. குறிப்பா நான் எச்சரித்த அந்த 3 எழுத்துள்ள பெயர்களை நீங்க சந்திக்க நேரிடும் போது இந்த சிவப்பு நிறம் உங்க மன உறுதியை கொலைக்காம பாதுகாக்குங்க.
மேச ராசிக்காரர்களே, இந்த 72 மணி நேரமும் நீங்க கடைபிடித்த அந்த மௌனமும் விழிப்புணர்வும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை தந்திருக்கும். இனி உங்க வாழ்க்கையில பயம் என்பதற்கு இடமே இல்லை. அந்த பொற்காலம் உங்க வாசல்ல வந்து நிக்குது. அதை முழு மனதோட அனுபவிக்க தயாரா இருங்க. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்க வாழ்வை நல்வழிப்படுத்தவே சொல்லப்பட்டதுங்க. மேச ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போகும் இந்த மாற்றங்களை மற்றவங்களுக்கும் பகிருங்க. ஏனென்றால் நல்ல விஷயங்களை பகிரும் போது அதன் பலன் நமக்கும் வந்து சேருங்க. உங்கள் ராசி பற்றிய மேலும் பல ரகசியங்களை தினசரி பலன்களையும் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்க போகுது. விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைய போறீங்க. மனசுல துணிவு உண்டாக போகுது. எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய திறமை உங்க மனசுல வரப்போகுது. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. 30 வயசு ஆயிருச்சு, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. அடுத்ததாக பரணி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுறது நல்லதுங்க. வாடிக்கையாளர்களுடன் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லதுங்க. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக கார்த்திகை 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாமல் போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்கிறங்காட்டி நீங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் தவிர்க்க போகிறீங்க. சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமாக இருக்க போகுதுங்க.
எதையும் சமாளிச்சு குறுகிய காலத்துல வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய திறன் கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் எதையும் சமாளிக்கும் திறமை உண்டாகும். அடுத்தவங்களோட செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். அதனால நிதானமா இருக்கிறது நல்லதுங்க. சொந்த காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாம். சின்ன விஷயங்களால மனநிறைவை அடைவீங்க. எதிர்பாலினரிடம் பழகும்போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைஞ்சு போயிடும். மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுறது காரிய வெற்றியை உண்டாக்கும். எளிதில் மற்றவங்களோட பழக போறீங்க. குடும்பம் தொடர்பான கவலைகள் எல்லாம் ஏற்படும். அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது. குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்து இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனசுல ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமா மகிழ்ச்சி உண்டாகுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடும். பெண்களுக்கு அடுத்தவங்க செயல்களால உங்களது கோபத்தை தூண்டுவதா இருக்கலாம். அதனால நிதானமா செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு நன்மை தருங்க. எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் திறமை உங்களோட மனசுல கூட போகுது. கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாம எதையுமே செய்ய முற்பட போறீங்க. நட்பு வட்டத்துல நிதானமா பழகிறது நல்லதுங்க. உற்சாகமா இருப்பீங்க. டெக்னிக்கல் சார்ந்த துறையில நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினர்களுக்கு எதிலுமே வெற்றி கிடைக்கும். செயல்களில் வேகம் உண்டாகுங்க. புத்தி சாதுரியத்தால அறிவும் திறனும் அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் நீங்கிருங்க. எதிர்பார்த்த பணவரவு தாமதமா உங்க கைக்கு வந்து சேருங்க. திடீர் சோர்வு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்த போட்டிகள் குறைஞ்சு போயிரும். எதையும் அவசரப்படாம நிதானமா செய்யறது தாங்க உங்க வாழ்க்கைக்கு நல்லது. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.